Preaching to the choir. Can I get the mic a little higher? Give me your desire. I can be the star you rely on. Let one go to tree, yeah, you can't look away. Don't you know I'm here to save you? Now we running wild. Yeah, I'm all you need. I'ma be your idol. Hey guys, welcome back. சிங்கப்பூரில் டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காகவும் ஃபெஸ்டிவல் வைப் இருக்கணுங்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி டெக்கரேஷன்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் அக்டோபர் மந்தில் வர்றது தான் தீபாவளி அண்ட் இன்னொன்று ஹாலோவீன். என் பொண்ணு கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் மூவியோட வெரி பிக் ஃபேன். எஸ்பெஷலி அந்த மூவியில் உள்ள கேரக்டர் ஜினு அண்ட் யுவர் ஐடல் சாங். மோர் தென் த சாங் அண்ட் அனிமேஷன், அந்த சாங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப் தான் அவங்க வியர் பண்ணியிருக்க ஹேட். இது ஒரு கொரியன் ட்ரெடிஷ்னல் ஹேட், காட்னு சொல்லுவாங்க. மூங்கில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. யுவர் ஐடல் சாங்க்கு அப்புறம் இந்த ஹேட் இன்னுமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேட்டை நான் 3D மாடல் அண்ட் 3D பிரிண்ட் பண்ணி என் பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அண்ட் டு மை சர்ப்ரைஸ், அந்த டைமில் தான் எனக்கு இந்த ஃப்ளையர் கண்டப்பட்டுச்சு. சில்ட்ரன்ஸ் காஸ்டியூம் பார்ட்டி ஃபார் ஹாலோவீன். ஸோ இமீடியட்டாக யுவர் ஐடல் சாங்கில் வர ஜின்னு கேரக்டர்லேயே காஸ்டியூம் பார்ட்டியை அட்டன் பண்ணலான்னு நம்ம ஸ்டைலில் ஹேட்டை மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாடலிங்க்கு ஃபஸ்ட் ஸ்டெப் ஹேட் ரெஃபரன்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஹேட்டோட ஃபோட்டோஸை செவரல் சைட்ஸில் இருந்து கலெக்ட் பண்ணி பியூர் ரெஃபரன்ஸ் போர்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக ஹேட் எப்படி இருக்குன்னு என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும். எல்லா ரெஃபரன்ஸும் ரெடியானதுக்கப்புறம் ஃபியூஷன் 360ல் மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேட் டிசைன் ரொம்ப சிம்பிள். 2 காம்பனன்ட்ஸாக மாடலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் பிரிம், நெக்ஸ்ட் சென்டர் சர்க்குலர் பாடி. கொஞ்சம் ஃபைன் டியூனிங்க்கு அப்புறம் ஹேட்டோட 3D மாடல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பை த வே, எல்லா வியூவர்ஸும் மாடலிங் டுட்டோரியல்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டீங்க. ஸோ நான் அந்த டுட்டோரியலை இங்கே இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்கள் ஃபியூஷன் 360ல் மாடலிங் லேர்ன் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லேட்டர் ஃபியூஷன் 360 மாடலிங்க்கு செப்பரேட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இங்கே சேலஞ்சிங் பார்ட்டே ஹேட்டை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோங்கிறது தான். சென்டர் சிலிண்டர் பாடியை பிரிண்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். பட் சர்க்குலர் பிரிம்மை அப்படி சிம்பிளாக பிரிண்ட் பண்ணிட முடியாது. ஏன் பிரிண்டரோட பிரிண்ட் வால்யூம் 22x27 சென்டிமீட்டர் தான். பட் ஹேட்டோட பிரிம் டயாமீட்டர் மோர் தென் 1 feet. ஸோ என்டையர் பிரிம்மை சிங்கிள் பிரிண்டில் பிரிண்ட் பண்ணிட முடியாது. இந்த ரீசனுக்காக பிரிம்மை 4 குவார்ட்டராக டிவைட் பண்ணி பிரிண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அதுலேயும் ஒரு சேலஞ்ச் இருக்குது, எந்த பொசிஷனில் வச்சு பிரிண்ட் பண்ணுறதுன்னு. நம்ம மாடலை எந்த பொசிஷனில் வச்சு பிரிண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் மாடலோட குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வேரி ஆகும். எக்ஸாம்பிள், நான் பிரிம்மோட ஒரு பார்ட்டை ஃப்ளாட்டாகவும் சேம் பார்ட்டை வெர்டிக்கலாகவும் பிரிண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃப்ளாட் பொசிஷனில் பிரிண்ட் பண்ணுறப்ப எவ்ரி லேயர்ஸ் ரொம்ப விசிபிளாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிரிம் கர்வ்ட் ஷேப்பில் ஸ்டிஃபாக இல்லை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. வெர்டிக்கல் பொசிஷனில் பிரிண்ட் பண்ணப்போ பிரிம்மோட சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அண்ட் கர்வ்ட் ஷேப் ஸ்டிஃபாக இருந்துச்சு. ஸோ 4 குவார்ட்டர்ஸையும் வெர்டிக்கல் பொசிஷன்லேயே பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிரிம்மை நெயில் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறேன். மாடல் டிசைன் பண்ணும்போதே எட்ஜஸில் நெயிலை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனை க்ரியேட் பண்ணியிருந்தேன். நெயிலை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிம் எட்ஜஸில் ப்ராப்பராக நெயிலை இன்செர்ட் பண்ண முடியும்.
ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாவை சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ க்ளூ ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்க டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். சாண்டிங் பண்ணி முடிச்சுட்டு பிரிம்மை வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி பிரிம்மோட பாட்டம் அண்ட் கனெக்டட் ஏரியாவை மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி பிரிம்மை சென்டர் சிலிண்டரோட க்ளூ பண்ணிடலாம். ஹேட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மைனர் டீட்டெயிலிங் ஸ்டில் மிஸ்ஸிங். இந்த ஹேட்டோட அட்டாச் ஆகிருக்க பீட்ஸ் அதுதான் இந்த ஹேட் ஒன் ஸ்டெப் அகடாக காட்டும். ஸோ அதையும் மாடல் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். And finally, to complete the costume, nails-ஐ மாடல் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி ஈவென்ட் டேயும் வந்துடுச்சு. அந்த காஸ்டியூமோட கேரக்டரை எல்லா கிட்ஸும் ரெகனைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. Who are you dressing up as? Jinu, K-pop female artist. Do you like Jinu a lot? And this part, the one that you're dressing up as, this outfit, is from which of the part that he sings in this K-pop Demon Hunter? Is it
from soda pop or was it from your idol? Your idol. Yes, can you do a little bit of the your idol move, how he dance? Oh, you can show the pose to them. Ready, go. Yes. இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என் பொண்ணும் ரொம்பவே ஹாப்பி தட் நமக்கு பிடிச்ச ஹேட்டை நம்மளே மேக் பண்ணதில்ல. இந்த ப்ராஜெக்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் ஃபைனலி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you next project. Bye.